132.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பெரிய பைபாஸ் ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பொன்னேரி தான். சைட் பக்கத்துல பெரிய பெரிய பங்களா டைப் வீடுங்க இருக்கு. உடனே வீடு கட்டணும் சொல்லிட்டு வாங்குறவங்க இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா பொன்னேரி, அதாவது பொன்னேரி டவுனுக்குள்ள நிக்கிறோம். பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா 1 கிலோமீட்டர் தான் நம்ம சைட். பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 300 மீட்டர் தான். இந்த சைட்டுக்கு வர ரூட் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வரும்போது சென்னை ரெடில்ஸ் தாண்டி கார்னோடிக்கு அப்புறம் தச்சூர் கோட் ரைட்ல கட் பண்ண வேலம்மாள் ஸ்கூல் வழியா வந்தா பொன்னேரிக்கு என்ட்ரு ஆகும்போது நம்ம சைட் வந்து பொன்னேரி தாண்டி கிடையாதுங்க. பொன்னேரி ஊருக்குள்ளே இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா நம்ம சைட். மெயின் ரோடு ஜஸ்ட் வெறும் 300 மீட்டர் தான். பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கம் கௌரி தியேட்டர் நம்ம சைட்ல இருந்து ஆப்போசிட்ல கௌரி தியேட்டர் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா டெவலப்மெண்ட் ஏரியா, ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா. உடனே வீடு கட்டணும் சொல்லிட்டு வாங்குறவங்க இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். பக்கத்துல மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி வருது. மஹேந்திரா சிட்டி பார்த்தா 860 ஏக்கர்ல பெரிய லெவல்ல ஒரு டெவலப் ஆகுது. இப்ப சவுத் சென்னை எந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு அதோட டபுள் மடங்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பா பொன்னேரியில நிறைய வாய்ப்பு இருக்குங்க.